we are trapped in the house. இது வந்து மூணாவது டைம் நாங்க இந்த மாதிரி மாட்டி இருக்கோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நாங்க வீட்ல மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அண்ணன் என் தேர்ட் பர்சன் மாதிரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ராகுல் அண்ட் ரித்தி. ஸோ இன்னைக்கு எதை பத்தியான ஒரு வீடியோ பார்க்க போறேன்னா we are trapped in the house. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நாங்க வீட்டுல மாட்டிக்கிட்டோம். இங்க பார்ட்டி பண்ணதுனால லாக்கை எப்பவுமே ப்ரெஸ் பண்ணி நாங்க ஓபன் பண்ணுவோம். இங்க பார்ட்டி எப்படி பட்டக் பட்டக்குன்னு ஓபன் பண்ணுவாங்க. இந்த அந்த பட்டக்குன்னு ஓபன் பண்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பட்டக்குன்னு போய் எங்க ஒட்டிக்கிச்சு. அதாவது இந்த லாக்குன்னு போய் நடுவில் போய் ஒட்டிடுச்சு. இப்போ நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி கழட்டிலாம் பார்த்துட்டு இப்போ எதுவும் பண்ண முடியல. ஸோ இனி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ட்ரை பண்றேன் மேடம், காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவே நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. நாங்கள் எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறோங்கிறத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை வாங்க பிரஸ் பண்ணுங்க. எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற ஃபாலோ பண்ண போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி தப்பிக்கோங்க பார்ப்போம். தெரியுறீங்களா ரெண்டு பேர்? அதாவது காய்ஸ், நாங்க வீட்டுக்குள்ள இப்படிதான் மாட்டிக்கிட்டோம். வந்துச்சா? இப்ப எப்படி திறப்பீங்க? எனக்கு ஒரு டவுட்டு. அதை கழட்டிட்டீங்க. நமக்கு லாக் ஆனதும் இந்த பக்கம் இருமா, அதை நீங்க கழட்டிட்டீங்க. நம்ம லாக் ஆனது இந்த பக்கம். இதைத்தான் நமக்கு கழட்டிடுவோம். ஸோ கைஸ், நமக்கு எப்படி லாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது. இப்போ இதோட லாக் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல போய் நல்லா சிக்கிடுச்சு. இது வேற பண்ணது யாரு? வேற யாரு? நான் தான். இப்ப ரெண்டு பேர் புது வீடு ஓபன் பண்றீங்க. நக்கல்யா அவனுக்கு ரிப்பன் கட்டறீங்க. கடவுளே, this is how we trapped in the house. எனக்குல ஜாலியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா நாங்களும் திரிகிட்டே இருக்கிறோம். அது வர மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் ஏன் இந்த வீடியோ போடுறோம்னா, இந்த மாதிரி நீங்களும் லாக் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் பண்ணி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சர்வைவல் ஸ்கில்ஸ் நாங்கள் வளர்த்துக்கிறோம். இது மூலியமாக நம்ம எல்லாருமே சர்வைவல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம், இப்படிலாம் பண்ணலான்னு. இந்த டைமில் தான் நமக்கு ஹியூமர் சென்ஸ் பயங்கரமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு சிரிப்பு பயங்கரமாக வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்கள பார்க்கலாமா? இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க எங்க ஹாய் சொல்லுங்க பட்டி. ஹலோ. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இது வந்து மூணாவது டைம் நாங்கள் இந்த மாதிரி மாட்டியிருக்கோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஸோ என்னன்னா ஸோ ஏன் இது நாங்கள் மூணாவது டைம் ரொம்ப இதே டோர் ஆக்சுவலி நாங்கள் வெளியே இருக்கும்போது லாக் ஆச்சு. அப்போ நாங்கள் வந்து 4 நாள் வீட்லேயே இல்லை, வேற வீட்டில் போய் தங்கி 2.5 கிலோ அதுக்காரன் நான் தான். ஏன்னா வந்து சாவி உடச்சிட்டேன். இப்படி உள்ள விட்டு திருகும் போது அது உடஞ்சி வந்துடுச்சு. அப்புறம் ஒண்ணுமே பண்ண, நான் அப்படியே நிக்கிறேன். உடஞ்சி கையோட சாவி நிக்குது. அப்படியே பாட்டு என்ன அடுத்த நைட் அங்கிருந்து பெரிய ரிலேட்டிவ் ஹவுஸ்ல போய் தங்கிட்டு அங்கிருந்து 3 நாள் அலைஞ்சு எப்படியோ கதவை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது எங்க பெட்ரூம்ல டோர் வந்து லாக் ஆயிடுச்சு. அது குடஞ்சு பிச்சை எடுத்துட்டாங்க. அதாவது அந்த டோர் என்ன சொல்றது, லாக்கே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த டைம் மட்டும்தான் நாங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது இப்போ நாங்கள் வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஒர்க்கு ஹெல்ப்பு கேட்டிருக்கிறோம். அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க கைஸ். காலையிலே நினச்சோம் ரொம்ப நாள் ப்ளசண்ட்டாக போகுதே, நிம்மதியாக போகுதேன்னு. வந்துடுச்சு பிரச்சனை. கமான் தலை, உங்களோட மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? 3ஆவது டைம் நம்ம உட்காரும் முடியல அப்படிங்கிறத சொல்லுவோம். எவ்வளோ அடித்தாலும் வந்து தாங்குறாங்க மாதிரி. எவ்வளோ அடித்தாலும் இந்த கதவை தாங்க பட்டி. ஏன்னா என் தம்பி வந்துடுவான். இனி வரது 5 o'clock 5:30 6 o'clock வந்துடுவான். இப்போவே பார்த்தீங்கன்னா 4:33 ஆச்சு. இனி 1 hourக்குள்ளே எப்படியாச்சும் ரெடி பண்ணணும். ஏன்னா அப்பா தான் போய் கூட்டிகிட்டு வரணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அது கால் வந்துட்டாங்க கைஸ்.
எங்க பாட்டி இப்ப வெளியே இருக்காங்க, நாங்க 3 பேர் உள்ள இருக்கோம், என் தம்பி ஸ்கூல்ல இருக்கான். மாடியில இருந்து இறங்கி வந்து உள்ள இருந்து நம்மளை காப்பாத்த போறாங்க. என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை உனக்கு? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதாவது டைமிங் ஏற்ற பாட்டு. நாங்க மாட்டிக்கிட்டோம் நாங்க வீட்டுல மாட்டிக்கிட்டோம். ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. வழியா நம்ம தப்பிச்சிட்டோம் கைஸ். கதவை திறந்துட்டாங்க, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுத்தாங்க. அண்ட் திருப்பி கதவு மாட்டணும் கைஸ். மலையாளமா எங்க அம்மாட்ட டீ வச்சுதாமான்னு எங்க அம்மா கண்டிப்பவே இல்லை. இப்ப விற்கிறாங்க. வீட்டுல எல்டஸ்ட் டாட்டரா பிறந்துட்டு எல்லாருமே இக்னோர் பண்ணுவாங்க. நான் ஒரு அனாயிங் பர்சன் மாதிரி இருக்கேன். அண்ணன் தேர்ட் பர்சன் மாதிரி. ஏன் எங்க அம்மா இப்படி போஸ்ட் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்குள்ள.